அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சகோதரர்களே, மறுமை நிகழ்வுகளில் மிக பயங்கரமாக அல் குர்ஆன் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் சூரத்து அபஸ். சூரத்து அபஸ்னா என்ன சூறாது? அபஸ வதவல்லா. அபஸ வதவல்லா என்றால் என்ன அர்த்தம்? கடுகடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். அப்படியா இல்லையா? எதற்காக அன்ஜாஅஹுல் அஅமா, ஒரு குருடர், ஒரு அந்தகர் வந்ததற்காக. யார் அந்த குருடர்? அவருடைய பேர் என்ன? உம்மி மக்தூம். உம்மி மக்தூம் என்பது அவருடைய தாயின் பேராக இருக்கும். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அப்படித்தான் சொல்லுவாங்க, அப்படித்தானே? அப்போ எனவே கண் குருடான அந்த சஹாபி வந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. சகோதரர்களே, அந்த சூறாவை அப்படியே ஓதிட்டு போகும்போது அல்லாஹ் எங்களுக்கு மறுமையினுடைய நிகழ்வு ஒன்றை காட்சிப்படுத்துகிறான். லைவாக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு காட்சி. என்ன சொல்கின்றான்? யௌம, அந்நாளில், யஃபிர்ருல் மர், மனிதன் ஓடுவான். சகோதரர்களே, அரபுல இந்த ஓடினான் என்பதற்கு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு ஜராண்டுவாங்க நல்ல அரபுல. எஜிரி என்பார்கள். எஜிரி என்றால் என்ன? ஓடினான் நல்ல அரபுல. சரியா? அந்த ஓடினான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தாம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால் எஃபிர் என்றான். எஃபிர்ருல் மர். ஓட்டத்திலே ரெண்டு ஓட்டம் வைக்க, எப்படித்தானே? சாதாரண ஓட்டம் உண்டு, அடுத்த ஓட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சும்மா நம்ம கொச்ச பாசையில் சொல்லுவாங்க, சூத்தில் கால்பட ஓடுனாடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பின்னால் காலை தூக்குற வேகத்தில் அது என்ன செய்தான்? அவனுடைய பின்தட்டில் வந்து படுவுதான். அந்த அளவுக்கு என்ன செய்கிறான்? இப்போ சும்மா ஓடுறதுக்கும் நாய் விரட்டினா ஓடுறதுக்கும் வித்தியாசமா இல்லையா? நாய் விரட்டிச்சிட்டு வைங்க, சும்மா ஓடுவீங்க முழு சக்தியையும். இப்போ நாய் விரட்டினா நம்ம ஓடுற ஓட்டம் இருக்குதே, அந்த ஓட்டம் சாதாரண ஓட்டம் அல்ல. நாய் விரட்டி ஓடி, அதாவது உயரமான மதிலை, தாப்பையை கூட தாண்டி பாயிற அளவுக்கெல்லாம் அந்த நேரத்தில் சக்தி வரும். ஏன்? இந்த நாய் விரட்டுற போஸ் அவ்வளோ பலமாக இருக்கும். அப்படியா இல்லையா? ஒரு பிச்சைக்காரர் வீட்டுக்கு போனாராம், போய் பிச்சை கேட்டாராம். அந்த வீட்டுக்குள்ள நாய் என்ன செஞ்சு அது அதனுடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சு, எவன்டா நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நின்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று ஒரு பாயம். பிச்சைக்காரர் சொன்னாராம், பிச்சை வானம், நாயை பிடிக்கின்றாராம். நீ பிச்சை தராட்டியும் பரவாயில்ல, நாயை பிடி. ஏன்? அது பாஞ்சிச்சுன்னா மரம் எடுக்கிற பிச்சைட அளவுக்கு மறுத்து போடணும். அவ எனவே நாய் விரட்டுனா ஓடுற ஓட்டம் வைக்குதே, பயங்கரமான ஓட்டம். சகோதரர்களே, இவ்வாறான ஒரு ஓட்டத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அந்நாளில் மனிதன் விரண்டு ஓடுவானாம். யாரை விட்டும் விரண்டு ஓடுவான்? அதுதான் ஆச்சரியம் சகோதரர்களே. எதிரியை விட்டும் அல்ல, ஷைத்தானை விட்டும் அல்ல. இப்போ ஷைத்தானை மறுமையில் நாங்கள் பார்க்குற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். எனக்குச்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் கியாமத்தினால என்ன செய்வீங்க? அவனை பார்ப்பீங்கன்னு சொல்லி. அப்போ ஷைத்தானை விட்டு விரண்டு ஓடுறது அல்லாஹ் சொல்லலை, எதிரியை விட்டு விரண்டு ஓடுவதை சொல்லலை. யாரை விட்டு விரண்டு ஓடுவோமாம்? யாரையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் அரவணைத்தோமோ, யாரையெல்லாம் எமது உள்ளம் தேடியதோ, எவர்களையெல்லாம் எமது கண்கள் எதிர்பார்த்ததோ, அந்த நெருக்கமான உறவு. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ. சகோதரர்களே, இவங்கெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸில் வாராக்கள். இவங்கெல்லாம் யார்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் மௌத்தா போனால் உங்கள் சொத்தில் பங்கில் வாராக்கள் இவங்கெல்லாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அபி உம்மிஹி வ அபி, தாயும் தந்தையும். தாய் தந்தைக்கு சொத்துல பங்கு இருக்கிறது. வசாஹிபதிஹி, மனைவிக்கு சொத்துல என்ன பங்கு இருக்குது? பங்கா? நான் தானே மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன்னு சொல்ல போகிறாங்க. நினைச்சா மொத்த சொத்தும் அல்ல, பங்கு தான் இருக்குது. சரியா? அப்போ மனைவிக்கு பங்குண்டு. இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒபனி, அவருடைய பிள்ளைகள். ஆம், அதிலே விசேஷமாக ஆண் பிள்ளைகள் குறிப்பிடப்படுகிறார்கள். சகோதரர்களே, இந்த இன்ஹெரிட்டன்ஸில் சூப்பர் பவர். வாரிசுரிமை சட்டத்தில் அதிக
அதிக உரிமை கொண்டவர் யார் என்றால் பிள்ளைகள். பிள்ளைகளிலும் ஆண் பிள்ளைகள். பிள்ளைகளிலும் யாரு? ஒரு ஆம்புல புள்ள மௌத்தானவருக்கு இருந்தா அண்ணன் தம்பிமார், சாச்சாமார், பெரியப்பாமார் யாருமே சொத்துல பங்குல வரையலாது. ஒரே ஒரு மகன், அவன் இப்பதான் பிறந்தாண்டு வைங்க, வளரவும் இல்லை. இப்பதான் அவனுக்கு 2 நாள் பிறந்து வாப்பா மௌத்தாயிட்டாரு, பெரிய சொத்துக்காரவர். அண்ணன் தம்பிமாருக்கெல்லாம் எந்த பங்கும் இல்லை. ஏன்? இந்த ஆண் பிள்ளையினால். அப்போ எனவே ஆண் பிள்ளைக்கு தான் சொத்துரிமையில வந்து சூப்பர் பவர். பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் அண்ணன் தம்பிமார் பங்குல வருவாங்க. நினைச்சா பெண் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆண் பிள்ளை ஒருவர் இருந்தாலும் அண்ணன் தம்பிமாருக்கு என்ன இல்லை, சொத்துல பங்கு கிடையாது. சரி, அப்ப இவ்வளவு நெருக்கமான பிள்ளை அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அந்த பிள்ளைகளை விட்டும் ஓடுவான். அப்ப யாரையெல்லாம் உலகத்தில் நாம் அரவணைத்தோமோ, யாரையெல்லாம் எமது மிக நெருக்கமானவர்களாக நாம் வைத்து கொண்டோமோ, அவர்களை விட்டும் மனிதன் ஓடுவான் என்றால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். எனவே அந்த அதிர்ச்சியினுடைய பயங்கரம் தான், அந்த பலம்தான் அவனை ஓட வைத்து விட்டது. ஏன்? என்ற நன்மையில பக்கத்தில் இருந்தால் எதையாவது பிடுங்கிடுவான் வருவான். அப்படியே இல்லையா? இருக்கிற நன்மையை பாதுகாக்கணும். இவன் பக்கத்துல இருந்து எதையும் கேட்டு பிடுங்கிட்டாருண்டா என்ற நன்மைக்கு வலிவில்லாமல் போயிடும். அதனால என்ன செய்வான்? விரண்டு ஓடுவான். சகோதரர்களே, அவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி. சூரத்துல் ஹஜ்ஜை நீங்க ஓதி பாருங்க. ஆரம்பத்திலேயே அல்லாஹ் மறுமையை காட்சிப்படுத்துகின்றான். இன்ன ஸல்ஸலத ஸாஅ, மறுமையினுடைய உசுப்புதல். பூமி என்ன செய்யும்? அந்த நாளில் வந்து ஆட்டங்காணும். இப்போ உலகத்தில் ஒரு பகுதி பூமி நடுங்குதுன்னு சொன்னால் மறுபகுதி மக்கள் என்ன செய்வாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படித்தானே? இப்போ மொத்த பூமியுமே உசும்பினால், மொத்த பூமியுமே பூகம்பத்தினால் பீதிக்கப்பட்டால், அதெல்லாம் சொல்றா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி உசுப்பப்பட்டால். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பிரமாண்டமான இந்த மொத்த பூமியும் உசுப்பப்பட்டால் யார் யாருக்கு உதவி செய்யறது? எனவே சகோதரர்களே, பயங்கரமான காட்சி அல்லாஹ் சொல்றான். யௌம தரவுனஹா, நபியே அந்நாளை நீர் பார்ப்பீர். எப்படி? தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், ஒவ்வொரு கற்பிணியும், ஒவ்வொரு பால் கொடுக்கும் தாயும் தன் குழந்தையை மறந்துடுவாள். உலகத்தில் மறக்காத ஒன்றுண்டா புள்ளதான். ஆனா அந்த நாள்ல என்ன நடக்குது? பிள்ளையை மறந்துடுவாள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வததஉ குல்லு ذாதி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கற்பிணியும் தன் கற்பத்தை என்ன சிதைந்து விடும், எபோஷன் ஆயிரும். அதிர்ச்சியினால் அந்த கற்பம் என்ன சிதறிவிடும், பெற்றெடுத்து விடுவாள். வதரன்னாஸ சுகாரா, மக்களை போதையில் இருப்பவராக நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாரையும் பார்த்தா ஏதோ எல்லாம் நல்லா மதுபானத்தை அள்ளி குடிச்ச மாதிரி போதையில் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே வமாஹும் பி சுகாரா, அவர்கள் போதை அருந்தியவர்கள் அல்ல. வலாகின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும். சகோதரர், இப்போ ஹதீஸ்ல சொன்னாங்க தானே, அல்லாஹ் அன்றைய தினத்தில் கோபமுற்று இருப்பது போன்று வேறு எந்த நாளிலும் அவன் கோபமுற்று இருப்பதில்லை. அவ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு நாள். ஆனால் அந்த நாள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? மறந்து இருக்கிறது. எனவே அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் சேகரிக்கக்கூடிய நன்மைகள் தான் அந்த மறுமையில் எமக்கு பயனளிக்க போகின்றது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையின் பக்கம் நீங்கள் போட்டி போட்டு செல்லுங்கள்ன்றான். போட்டி போடுங்க, சும்மா ஏனோதானோண்டு இல்லாம ஆளுக்கால் போட்டி போட்டு நன்மை செய்வதில் முந்தி செல்லுங்கள். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து போட்டி போட்டு செல்லுங்கள். இன்னும் ஒரு வசனத்துல சாரிஉ, போட்டி போடுங்கள் என்று ஒரு வசனம், இன்னொரு வசனம் விரைந்து செல்லுங்கள், ஒருவர் மற்றவரை முந்தி செல்லுங்கள். சகோதரர்களே, எனவே நாம் எந்த அளவு நன்மைகளை உலகத்தில் சேகரித்துக் கொள்வோமோ இந்த நன்மைகள் தான் எமக்கு மறுமையில் பயனளிக்க போகின்றது. சகோதரர்களே, இந்த நன்மை மறுமையில் எமக்கு பயனளிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், செய்கிற நன்மையை பறிகொடுத்து விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ எங்களுக்கு தெரியும், மார்க்கத்தில் நன்மைகள் தீமைகளை அளிக்கும். அப்படித்தானே? நீங்கள் எந்த அளவு நன்மை செய்கிறீங்களோ அந்த அளவு நன்மை என்ன செய்யும்? உங்கள்கிட்ட இருக்கிற தீமைகளை வந்து பொலிஷ் பண்ணி விட்டுரும்.
என்ன ஆதாரம் அதுக்கு? ஏதாவது ஆதாரம் தெரியுமா? நன்மைகள் தீமைகளை அளிக்கும் என்பதற்கு. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி என்று 100 தடவை யார் சொல்லுவாரோ, கடல் நுரையளவு அவருடைய பாவம் இருந்தாலும் என்ன செய்யும்? அது மன்னிக்கப்படும். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவான ஒரு ஆதாரம். பாவத்தை சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி என்ன செஞ்சிடும்? அழித்து போட்டுவிடும். சரி, வேற ஏதாவது ஆதாரம்? உது செய்கின்ற போது நபி சொன்னாங்க, முகத்தில் கையை கழுவும் போது அதனூடாக செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, விரல் அடியால் அவைகள் தாண்டி செல்லும், அப்படியே விரலால் நகர்ந்து வெளியே சென்று விடும். வேற ஒரு உம்ரா மறு உம்ராவுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம். ரமதான் இலா ரமதான், ஒரு நோன்பு அடுத்த நோன்பு வரைக்கும் இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம். வேற ஒரு தொழுகை மறு தொழுகைக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம். வேற ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மாவுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம். சகோதரர்களே, அப்ப இப்படி நிறைய ஹதீஸ்கள் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நன்மைகள் தீமைகளை அழிக்கும் என்றதை சொல்லும் போது ஒரு ஹதீஸ்ல, திர்மிதில வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பிறகு சொன்னார்கள், ஒரு தீமை நடந்தால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மை என்ன செய்யும்? தீமையை அழித்து விடும். அப்போ ஒரு தீமை நடந்தால் அதை தொடர்ந்து என்ன செய்யுங்க? ஒரு நன்மையை செஞ்சிருங்க, இந்த நன்மை என்ன செய்யும்? தீமையை அழித்து விடும். எனவே சகோதரர்களே, இப்படி மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் எமது தீமைகளை அழிப்பவைகளாக இருக்கின்றது. இதே போன்று சகோதரர்களே, இதிட மறுபக்கமும் இருக்குது. என்ன மறுபக்கம்? சில தீமைகள் நன்மைகளை அழித்துவிடும். இப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இதுல தான். ஏன் செஞ்ச நன்மையை காக்கணும்டா, பாதுகாக்கணும்டா, அந்த நன்மையை அழிக்கிற தீமைகளை என்ன செஞ்சிடக்கூடாது? செய்து விடக்கூடாது. சகோதரர்களே, மொத்த நன்மையையும் அழிப்பதாக இருந்தால் அது 3 தீமைகளுக்கு தான் அந்த சக்தி, அந்த பவருக்கு. இது 3 தீமைகளுக்கு தான். என்ன அந்த 3 தீமை? ஷிர்கு, மொத்த நன்மையையும் அழிக்கும் சக்தி கொண்ட பாவம். டோட்டல் எல்லாத்தையும் அழிச்சிடும், ஃபுல்லாவே எரேஸ் ஆகிரும். குஃபுர், அப்படி சொல்லுங்க. ஷிர்குனுடைய அடுத்தது என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமை யக்ஃபுர் பில் ஈமான், யார் ஈமானை நிராகரிப்பானோ ஃபகத் ஹபித அமலு, அவனுடைய அமல் எல்லாம் அழிந்து போகும். குஃப்ருண்டா என்ன? மார்க்கத்தில் உள்ள ஏதாவது ஒன்றை ஒருவர் நிராகரித்தால் அதுக்கு பேர் தான் குஃப்ரு. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இஸ்லாத்தில் தொழுக கடமை இல்லைன்றாரு. நோம்புண்டு அப்படி ஒரு கடமை என்ன? கிடையாது. இப்போ மக்கத்து வாழ் காஃபிர்கள், அவர்களுக்கு காஃபிர் என்றும் சொல்லப்பட்டது, முஷ்ரிக் என்றும் சொல்லப்பட்டது. இணை வைப்பாளர்களே என்றும் அல்லாஹ் கூப்பிட்டான், ஐயுஹல் முஷ்ரிகூன். அதே போன்று குல் யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே. ஏன் இணை வைப்பாளர்கள் என்று சொல்லப்பட்டது? அவங்க விக்கிரங்களை வணங்கினாங்க, அப்படித்தானே? அதனால அது தெளிவு. ஏன் அவர்களுக்கு காஃபிர் என்று சொல்லப்பட்டது? அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லையே, அல்லாஹ்வை ஏற்றுத்தானே இருந்தார்கள். அப்படி இருக்க ஏன் அவர்களுக்கு காஃபிர்கள் என்று சொல்லப்பட்டது? சகோதரர்களே, 3 மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றுதான் இருந்தாங்க, ஆனால் மார்க்கத்தினுடைய 3 அடிப்படைகளை மறுத்தார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாரில்லை. முஹம்மது நபிய தூதராக, அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. மாலிஹாதர் ரசூல் சொன்னார்களா, என்ன இந்த நபிக்கு பிடிச்சிருக்குது, யாக்குலு தாம், சாப்பிடுறாரு, திங்கிறாரு, குடிக்கிறாரு, சண்டைக்கு போறாரு, நபின்றாரு, இது என்ன இது? அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நபி திங்க குடிக்கலாம் கூடாதோ? அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு மலக்கை இறக்கி இருப்பான். அப்ப நீங்க மலக்கையை எதிர்பார்க்குறீங்க. சகோதரர்களை, அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொன்னான், பூமியில வாழ்றாக்கள் மலக்கா இருந்தால் நாங்களும் மலக்க இறக்கிப்போம். அப்படியா இல்லையா? பூமியில வாழ்றவன் மனுஷனே, அப்ப எப்படி மலக்க இறக்குறது? மலக்க இறக்குன்னு அப்ப என்ன சொல்லுவான்? அவரு மலக்கு, அவருக்கு ஏழு எங்களுக்கு ஏழுமான்னு கேட்பான். அப்படியா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், நாங்க ஒரு மலக்கத்தான் பூமிக்கு இறக்கினாலும் அவரை மனிதனாக மாற்றித்தான் உங்களுக்கு தருவோம். அப்ப வலலபஸ்னா அலைஹிம் மா யல்பிசூன், ஒரு மனிதனை அனுப்புனா என்ன பிரச்சனை உங்களுக்கு வருமோ அதே பிரச்சனை மலக்க நாம மனுஷன் அனுப்புனாலும் உங்களுக்கு வரத்தான் போகுது.
சகோதரர்களை ஏற்றுக்கொள்கிற ஐடியா இல்லாட்டி என்னத்தை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பாட்டலாம், நடிக்கிறவனை எழுத்தாமலாமா? இவனுக்கு ஏற்றுக்கொள்கிற ஐடியாவே இல்லை. இவனுக்கு என்ன ஆதாரத்தை முன் வச்சாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், வலவ் ரஅவ் குல்ல ஆயா, நபியே எல்லா அத்தாட்சிகளை அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள். ஏன்? அந்த அளவுக்கு உள்ளம் என்ன இறுகி போச்சு. அப்போ முகம்மது நபியை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இரண்டாவது என்ன, புனித அல் குர்ஆனை இறை வேதமாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். என்ன சொன்னாங்க? அசாதீருல் அவ்வலீன், முன்னோர்களுடைய கட்டுக்கதை இது, இது உண்மையான வேதம் அல்ல, இறக்குனது அல்ல, இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை. பிறகு என்ன சொன்னார்கள்? மூணாவது மறுமையை நிராகரித்தார்கள். சொன்னார்கள் வாழ்கிறோம் மரணிப்போம், வாழ்கிறோம் மரணிப்போம், ஜஸ்ட் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஹைஹாத ஹைஹாத லிமா துஅதூன், உங்களுக்கு நபிமார்கள் வாக்களிக்கிறார்கள் நீங்கள் மறுமையில் எழுப்பாட்டப்படுவதாக சொல்றார்கள். ஹைஹாத, இது ரொம்ப தூரமான விஷயம் அப்பா, இதெல்லாம் இப்படி நடக்க போறதில்லை. சகோதரர்களே, அந்த அளவுக்கு மறுமையை கடுகளவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகலை. அதனால தான் நீங்க பாருங்க, குர்ஆன் இந்த மறுமை உண்மை என்பதை ஸ்திரப்படுத்துவதற்காக பல கோணத்தில் அல்லாஹு தஆலா ஆதாரங்களை இறக்கினான். உலகத்திலேயே இறந்தவனை உயிர்ப்பித்து காட்டினான், செத்தவனை உயிராக்கி காட்டி வகதாலிக நுஹ்யில் மௌதா, இப்படித்தான் மரணித்தவர்களை நாம் எழுப்புவோம். சூரத்துல் பக்ரால மட்டுமே இறந்தவர்களை எழுப்பி காட்டிய 5 சம்பவங்கள் இருக்குது. இறந்தவர்களை எழுப்பி காட்டிய 5 சம்பவங்கள். இறந்தவர்களை எழுப்பி காட்டுறா மறுமையில இல்ல, துனியாலேயே அல்லாஹ் எழுப்பி காட்டினான். செத்தவனை எழுப்பி காட்டினான். பாத்தீங்களா? இறந்தவனை நாங்கள் எழுப்பி காட்டுறோமா இல்லையா? வகதாலிக நுஹ்யில் மௌதா, இப்படித்தான் இறந்தவர்களை நாம் உயிர்ப்பிப்போம். சகோதரர்களே, இதே போன்றுதான் காய்ந்து வறண்டு போன பூமி மழை பொழிவதினால் பசுமையாகி மீண்டும் முளைக்க ஆரம்பிக்கின்றது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீங்க பார்க்கலையா இந்த பூமியை, செத்து போன பூமியை நாங்க மழை மூலமாக உயிராக்கணுமா இல்லையா? இதை போலத்தான் அப்போ உங்களையும் மீண்டும் என்ன செய்வோம், நாம் உயிராக்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மனசுல ஒரு நெருடல். கேட்குறாங்க, யா அல்லாஹ் கைஃப துஹ்யில் மௌதா, மௌத்தானவனை நீ எப்படி எழுப்புவாய்? யா அல்லாஹ், மௌத்தானவனை நீ எப்படி எழுப்புவாய்? அப்ப அல்லாஹ் கேட்டானா, இப்ராஹிம் அவலம் துமின், நீ நம்பலையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருந்திக்கும்? அல்லாஹ் இப்படி கேட்டா இப்ராஹிம் நபிக்கு எப்படி இருந்திக்கும்? உடனே சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, நம்பிட்டேன், நம்பிதான் இருக்கிறேன். யா அல்லாஹ், பலா யா அல்லாஹ், நான் நம்பிதான் இருக்கிறேன். லியத்ம இன்ன கல்பி, உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா இல்லையா? டிரெக்டா நேரடியா பார்த்தா உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா இல்லையா? ஒரு சகோதரர் சொன்னாரு, கல்யாணம் முடிக்கிறதே இல்லைன்னு ஐடியால இருந்தாராம். பொண்ணை காட்டினதான் எல்லாம் மாறிட்டு ஐடியா எல்லாம். நேரடியாக கண்ணால கண்ட உடனே முடிக்கிறல்லன்னு இருந்த ஐடியாலாம் என்ன செஞ்சிட்டான், எல்லாம் பறந்து போயிட்டு. ஏன்? லைவா பார்த்துட்டாரு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு லைவா பார்க்கணும். எதுக்கு? அந்த உள்ளத்துல அந்த உறுதி வருவதற்காக. உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், இப்ராஹிம் 4 பறவை எடுத்து அதை வெட்டி அதை மிக்ஸ் பண்ணி 4 மலையில கொண்டு போய் வச்சாங்க, கொண்டு போய். இப்ப அல்லாஹ் சொல்றான், உதுஉஹுன்ன, அந்த பறவைகளை கூப்பிட்டாங்க. சகோதரர்களே, ஓடி வந்தது, முழுமையான பறவையாக ஓடி வந்தது. எப்படிடா இது? சகோதரர்களே, அல்லாவின் பிரமாண்டமான சக்திக்கு முன்னால இதெல்லாம் சிம்பிள், இதெல்லாம் நத்திங். அல்லாஹ் என்ன சொல்றான், இதா கவா அம்ரன், ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்து விட்டால் குன் என்பான், அவ்வளவுதான். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, மரியமே உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுதுனாங்க. என்ன குழந்தையா? எனக்கா? நான் கல்யாணமே முடிக்கலேன்ட்டாங்க. நான் கல்யாணமே முடிக்கல, எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டதும் கிடையாது. இப்போ எங்களுக்கு தெரிந்தானே, கல்யாணம் புள்ள ஒன்றோ சட்டப்படி உள்ள கல்யாணத்தில் வரணும், இல்லாட்டி தவறான முறையில் வரணும், 2 ஒன்று தான். அப்படியே இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுதான் மண்டையில் இருந்துச்சு. உலகத்தில் உள்ள விளக்கம் என்னதோ அதைத்தான் அவர்களும் விளங்கி வைத்திருந்தார்கள். உடனே என்ன சொன்னாங்க, இல்லையா இல்லை, இல்லை எனக்கு எப்படி குழந்தை, நான் கல்யாணம் முடிக்கவும் இல்லை, வலம் யம்சஸ்னி பஷர், எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டியதும் கிடையாது, வலம் அக்கு பகையா, நான் ஒரு தவறான நடத்தையுள்ள பெண் அல்ல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, மரியமே இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இதா கவா அம்ரன், அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் நாடினால் குன் என்பான், அவ்வளவுதான், ஆகிவிடும். உடனே என்ன செஞ்சிட்டாங்க,
ஆகிட்டாங்க. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான சக்திக்கு முன்னால் இதுவெல்லாம் என்னல்ல, இதெல்லாம் ஆச்சரியமான செய்தி அல்ல. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டப்படுவீர்கள் என்பதை பல ஆதாரங்களை முன்வைத்து என்ன செய்கின்றான், குர்ஆனில் நிரூபிக்கின்றான். நபிகிட்ட சொல்றான், சூரத்து தகாபுன பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சகோதரர்களே, நபிகிட்ட, நபியே வயஸ்தம்பி ஊனக அஹக்குன்ஹு, இந்த மறுமையில எழுப்பாட்டப்படுவது உண்மையா என்று கேட்கிறார்கள். உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. வயஸ்தம்பி ஊனக அஹக்குன்ஹு, அது உண்மையா? என்ன இந்த மறுமையில எழுப்பாட்டப்படுவது என்பது உண்மையா? சகோதரர்களே பாருங்க, அல்லாஹ் நபிக்கு பதில் சொல்ல சொன்னான். இந்த பதில் எவ்வளவு பலமான பதில். குல், நபியை சொல்லுங்கள், ஈ வ ரப்பி, என் ரப்பின் மீது ஆணையாக, லதுபஅசுன்ன, நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். என் ரப்பின் மீது ஆணையாக, கட்டாயமாக நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்றான் சகோதரர்களே, இன்ன யௌமல் ஃபஸ்ல் கான மீகாதா, தீர்ப்பளிக்கும் நாள் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ன்றான். நாங்கள் ஆல்ரெடி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு, இல்லைங்களா? ஆல்ரெடி நாங்கள் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சு, கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு தெரியும், அப்படி தானே? அல்லாஹ் மறுமைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன் என்று சொல்கிறான். இன்ன யௌமல் ஃபஸ்ல் கான மீகாதா, தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இன்ன ஸாஅத லஆதியத்துன், மறுமை கண்டிப்பாக வந்தே தீரும். அகாது உஃபீஹா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான் சகோதரர்களே, வலா யசுத்தன்னக அன்ஹா மன் லா யுமினு பிஹா, நபியே அதை நம்பாதவன் உங்களை அதை விட்டும் தடுத்து விட வேண்டாம். இந்த நம்பாதவன் உளறான்னு சொல்லி நீங்க ஏமாந்துடாதீங்க. இந்த மறுமை வருமா வராதா, அது எப்படி, யாரு கண்டா, யாரு போனா, யாரு பார்த்தா, யாரும் பார்த்தவங்க ஈக்கிறாங்களா, இப்படி நிறைய உளருவாங்க, இல்லைங்களா? இந்த உளறல்களை கேட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க தடுமாற்றம் அடைந்து விடாதீர்கள். எனவே சகோதரர்களே, காவிர்கள் என்று மக்கத்து மக்களை சொல்வதற்கு இந்த 3 காரணமும் பிரதானமானது. சரி, பல்வேறு ஆதாரங்களை நீங்களே சொன்னீர்கள். நன்மைகள் தீமைகளை என்ன செய்யும், அழித்து விடும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், தீமைகளும் நன்மைகளை அழிக்கும். அதுல மிக முக்கியமானது உலமாக்கள் சொல்றாங்க, டோட்டல் நன்மையையும் அழிக்கும் சக்தி கொண்டது 3 அம்சங்கள் தான். அதுல ஒன்று ஷிர்க். அல்லாஹ் என்ன சொல்றான், ல இன் அஷ்ரக்த, நபிக்கே, நபியே நீர் இணை வைத்தால், லயஹ்பதன்ன அமலுக, உன் அமல் அழிந்து போய்விடும். நீ செஞ்ச நல்ல காரியம் எல்லாம் அழிஞ்சு நாசமாயிரும். வலவ் அஷ்ரகு, நபிமார்களை பட்டியலிட்டு விட்டு சூரத்து அன்ஆம்ல 18 நபிமார்களை ஒரே இடத்துல அல்லாஹ் சொல்றான். எத்தனை நபிமார்கள்? 18 நபிமார்கள். குர்ஆன்ல கூறப்பட்ட நபிமார்களோட எண்ணிக்கை எத்தனை மொத்தம்? 25. அந்த 25ல 18 நபிமார்கள் ஒரே இடத்துல சொல்லப்படுகிறார்கள். அது எங்க? சூரத்து அன்ஆம்ல சொல்லப்படுகிறார்கள். சகோதரர்களே, 18 பேரையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் அஷ்ரகு, இவர்கள் இணை வைத்தால் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும். லஹபித மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மை எல்லாம். எனவே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யா அல்லாஹ், உனக்கு இணை வைக்கும் நிலையை நான் அறிந்தோ அறியாமலோ எனக்கு ஏற்படுத்தி விடாதே, நான் தெரிந்து செய்யும் நிலையை உருவாக்கி விடாதே, நான் தெரியாமல் செய்தால் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லி இணையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே குஃப்ரு ஷிர்க் இந்த ரெண்டும் டோட்டல் அமல் அடிச்சிடும். சரி, 3வது ஒரு அம்சம் இருக்குது. அது என்ன? 3வது என்ன? நயவஞ்சகம். நயவஞ்சகம் என்பது இஸ்லாத்தை வெளியில் கடைபிடிப்பது போன்று காட்டிக்கொண்டு உள்ளே என்ன, உள்ளே குஃப்ரை மறைத்து வைத்துக் கொள்வது. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் நயவஞ்சர்களை லிஸ்ட் பண்ணிட்டான். நயவஞ்சர்களுடைய பண்புகளை சொல்லும் போது அவர்களுடைய நிலவரத்தை அல்லாஹ் சொல்றான், வஇதா லகுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம்னு சொல்வார்களாம். வஇதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தான்களிடம் சென்று விட்டால், யாரு ஷைத்தான்கள்? அவருடைய சிநேகிதர்கள், அந்த நண்பர்களிடம் போய்விட்டால் சொல்வார்களாம், இன்னமாக்கும், நாங்க உங்களோடப்பா, இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் அவர்களை நையாண்டி பண்ணுகிறோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் கண்டா தலையாற்றும், மற்றும்படி நாங்கள் ஒரிஜினலி உங்களோட தான், இல்லைங்கச்சா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஹ்சிஹிம், அல்லாஹ் அவர்களை நையாண்டி செய்கின்றான். அப்ப எனவே சகோதரர்களே, நயவஞ்சகம் என்பது இதுவும் என்ன செய்யும், மனிதனுடைய மொத்த ஈமானையும் மொத்த அமல்களையும் அழித்து போட்டுவிடும். சரி,
சகோதரர்களே, உலமாக்களுடைய தீர்மானம் என்ன என்றால், இதை தவிர, இந்த 3 அம்சங்களையும் தவிர மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேற எந்த பாவமாக இருந்தாலும், அது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் மொத்த அமலையும் அழிக்க மாட்டாது. மொத்த அமலையும் என்ன செய்யாது? அழிக்க மாட்டாது. இப்போ எங்களுக்கு தெரியும், பாவம் எதுவாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், ஷிர்க்கு குஃபுரை தவிர, சிலாக்கள் கேட்பாங்க சூனியம் அதில் அடங்காதான்னு சொல்லி. சூனியம் ஷிர்க்கில் ஒரு பகுதி தான் சகோதரர்களே, அது அதுக்குள்ளே அடங்கி போயிடும். சூனியத்தை ஷிர்க்கு வைக்காமல் என்ன செய்ய முடியாது? சூனியக்காரனுக்கு செய்ய முடியாது. எனவே அதனால் சூனியக்காரன் இணை வைப்பவன் தான். அதனால் அது அதில் என்ன செஞ்சிடும்? அடங்கி போயிடும். இப்போ இந்த குஃபுரு ஷிர்க்கை தவிர வேற எந்த பாவத்தை நீங்கள் எடுத்தீங்க என்றாலும், அது விபச்சாரமாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், மதுபானமாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், மற்ற பாவங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து பாவங்களையும் எவரேனும் செய்தால் அவர் பாவி என்ற நிலையில் இருப்பாரே அன்றி அவர் முஸ்லிம் அல்ல என்ற நிலைக்கு மாற மாட்டார். இஸ்லாத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? வெளியே போய்விட மாட்டார். ஈமான் அவரிடம் எஞ்சி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஹதீசு ஷஃபா ஆல, இந்த ஷஃபாத்துடைய ஹதீஸை சொன்னாங்க தானே, அதில் கடைசியாக அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒரு சாரார வெளியாக்குவானாம். நரகத்திலிருந்து ஒரு சாரார வெளியாக்குவான். அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சான்? என்ன இருந்துச்சு? மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல். நாங்கள் ஹர்தலுக்கு விளக்கம் சொன்னாங்க, விளங்கிச்சா? அப்போ எனவே கடுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் அவர் என்ன செய்கிறான்? நரகத்திலிருந்து வெளியாக்குறான். எனவே ஈமானுக்கு ஒரு பெருமதி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே உலமாக்களுடைய முடிவு என்னவென்றால், பாவத்தில் எதை செய்தாலும் அவனை இஸ்லாத்தை விட்டும் அது வெளியேற்ற மாட்டாது, குஃப்ரு ஷிர்க்கை தவிர. இப்படி சொன்னத்தோடு நாங்கள் முடிவெடுத்துடக்கூடாது, மாஷா அல்லாஹ் அப்போ நாளையிலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி. இது பாவம் செய்கிறதுக்கு சொன்னதல்ல, ரைட்டா? இப்போ ஒரு ஹதீஸ் வருவது சகோதரர்களே, நபி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறானா, ஆதமுடைய மகனே, வானம் முட்டும் அளவுக்கு நீ பாவம் செய்தாலும், வானம் முட்டும் அளவுக்கு நீ பாவம் செய்தாலும் எனக்கு இணை வைக்காது நீ என்னை சந்தித்தால் நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன் பாவத்தை பொருட்படுத்த மாட்டேன். இப்போ இந்த ஹதீஸை சொன்ன உடனே சிலாக்க சொன்னாங்க, அப்போ மாஷா அல்லாஹ் நல்லா தாராளமாக பாவம் செய்யலும் போல. சகோதரர்களே, இந்த ஹதீஸை வச்சு மட்டும் மார்க்கத்தை பார்க்காதீங்க. ஏண்டா இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய விசாலமான கருணையை சொல்ல வந்த ஹதீஸ், பாவத்துக்கு அனுமதி தர வந்த ஹதீஸ் அல்ல. ஏண்டா குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நிறைய வசனங்கள் உண்டு பாவங்களை விலகி வாருமாறு எங்களை பணிக்கின்றது. பாவங்களை விலகி வாழுங்கன்னு சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் எம்மை பணித்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் அப்படியே விளக்கம் எடுக்கிறது, எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் ஷிர்க்கை தவிர அப்படின்னா இல்லை. பாவம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய சாபத்தை மனிதனுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அம்சம். எனவே அதை விலகித்தான் வாழ வேண்டும். இருந்தாலும் ஈமானினுடைய பொக்கிஷம் எந்த அளவுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ் மன்னிப்பு பெறுவதற்கு, மன்னிப்பு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உலமாக்கள் ஒரே முடிவாக சொல்கிறாங்க, ஷிர்க்கு குஃப்ரை தவிர வேற எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் அது மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்ற மாட்டாது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் ஹவாரிஜ் என்று ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஹவாரிஜின்னு அவங்களுக்கு சொல்லப்படும், முஅ்தஸிலா ஹவாரிஜின்னு. அவங்களோட கருத்து என்னண்டா, பெரும்பாவம் செய்தால் அவன் காஃபிராகி விடுவான். பெரும்பாவம் செய்தால் அவன் என்ன செஞ்சிருவான்? காஃபிராகி விடுவான். அப்போ உலமாக்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறான கருத்து. என்ற பல குர்ஆன் வசனங்கள், பல ஹதீஸ்கள் பாவம் செய்தவன் ஈமானில் இருக்கிறான் என்பதை காட்டுகின்றது. அப்போ எனவே நம்ம முடிவெடுத்து விட முடியாது பாவம் செய்தவன் காவிர் என்று. சரி, இப்போ நன்மைகளை அளிக்கக்கூடிய பாவங்கள் எது? எந்த பாவமெல்லாம் நன்மையை அளிக்கும்? சகோதரர்களே, இந்த லிஸ்ட்டை நாங்கள் பார்த்தா ஒரு அம்சத்தை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அது நபி அவங்க ஹயாத்தோடு இருந்த நேரம் அதை செய்தால் அவருடைய நன்மை அழிந்து போகும். ஆனால் இப்போ நபி இல்லை, ஹயாத்தோடு என்ன இல்லை, அதனால் என்ன செய்யாது, அந்த பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆனில் 2 நிலைகளில் உங்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று சொல்கிறான். ஒன்று, நபியே, நீர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்.
சரியா? நபி உயிரோட ஈக்கிறாங்களா இப்ப? இல்ல. அப்ப அந்த சந்தர்ப்பம் இல்லாம போச்சு. அடுத்து சொல்கிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்ப நீங்க இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன செய்யாது, உங்களுக்கு வராம தடுக்கப்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் மனிதனுடைய பாவத்தை, நன்மையை அளிக்கக்கூடிய பாவம் என்ற லிஸ்டில் நபியுடைய காலத்தில் இருந்த ஒரு அம்சத்தை சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹுஜராத்தில் யாரெல்லாம் நபியுடைய சப்தத்துக்கு எதிராக, அதாவது கூடுதலாக சப்தமிடுவார்களோ அவர்களை அல்லாஹ் எச்சரித்து, உங்களோட சத்தத்தை நீங்க தாழ்த்தி பேசுங்க, ஏனையவர்களோட பேசுறத போன்று நபிகிட்ட பேச போவாதீங்க. அப்படி நீங்க பேச போனால் உங்களுடைய நன்மை அழிந்துவிடும், நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய நன்மை அழிந்துவிடும். சகோதரர்களே, உலமாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரி பேசும்போது நபிக்கு அது கோபத்தை உண்டாக்கும். நபி உங்கள் மீது கோபித்தால் அல்லாஹ் உங்கள் மீது கோபிப்பான். அப்ப அல்லாஹ் உங்கள் மீது கோபிப்பான் என்றால் உங்களுடைய நன்மை அழிந்து போவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே நபி அவங்களோட காலத்துக்கு பிறகும் கூட சஹாபாக்கள் இதை பேசினாங்களாம். 2 பேர் மதீனா பள்ளி வாசல்ல ஹோ பான்னு சத்தம் போட்டு பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சத்தத்தை கேட்டு 2 பேரும் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு கேட்டாங்களாம், மின் ஐன அன்துமான்னு கேட்டாங்களாம். எந்த ஊருக்காராக்கள் நீங்கன்னு கேட்டாங்களாம். நீங்க எந்த ஊருக்காராக்கள்? என்ன திருச்சியா, இல்லாட்டி சென்னையா, எந்த ஊருக்காராக்கள்? சொன்னாங்களாம், நஹ்னு மின் அஹ்லி தாயிஃப்னாங்களாம், நாங்க தாயிஃப் வாசிகள்னாங்களாம். அப்படியா? வலவ் அன்னகுமா மின் அஹ்லில் மதீனா, நீங்க 2 பேரும் மதீனா வாசிகளா இருந்திருந்தால் வெளுத்திருப்பேன்டாங்களாம். நீங்க 2 பேரும் மதீனா வாசிகளாக இருந்தால் உங்களை நோவினை செய்திருப்பேன். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல் சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஸ்ஜிதில் வந்து நீங்க சத்தம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டித்தார்கள். அப்ப பாருங்க, நபியுடைய வஃபாத்துக்கு பிறகும் கூட என்ன செய்தார்கள், அதை பேணுபவர்களாக இருந்தார்கள். சாபித் பின் கைஸ் என்று ஒரு சஹாபி இருந்தார். இந்த ஆயத்து இறங்கின உடனே அவர் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டாராம். பள்ளிக்கு வாரதில்லை. நபி அவங்க என்ன சாபித்தை காணலையே அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், என்ன அவருக்கு சுகவீனமா என்று கேட்டாங்களாம். அப்போ ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்களாம், போய்த்து பார்த்துட்டு வாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அவர் போனார். போய் அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு விளக்கம் என்ன, அல்லாஹ் நபியுடைய சப்தத்தை விட சப்தத்தை உயர்த்தக்கூடாது என்று சொல்கிறான். நானோ கடும் சத்தம் உயர்த்துபவனாக இருக்கிறேன். அல்லாஹ் நன்மையெல்லாம் அழிந்து போகும் என்று சொல்கிறான். எனவே சத்தத்தை உயர்த்தி பேசி என்ற நன்மையெல்லாம் அழித்து விட்டேன் போல நான் நரகவாசியாக தான் இருக்கும், நான் பள்ளிக்கு வரலை, நான் வீட்டில் இருந்துடுறேன்டாராம். அவர் நினைச்சிட்டாரு இந்த ஆயத்தினுடைய அந்த எச்சரிப்பு தனக்காகத்தான் வந்திருக்கிறது என்று. அப்போ அந்த சஹாபி போய் நபிகிட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் இப்படி நினைச்சிட்டு இப்படி சொல்றாருண்டு, தான் நரகவாதி என்று சொல்கிறார். அப்போ நபி அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் நரகவாதி அல்ல, அன்த மின் அஹ்லில் ஜன்னா, நீ சுவனவாசி அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ், நபியுடைய சோபனம் சுவனவாசி என்று நபியே வாயால. இப்போ சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் சொல்லுவாங்க. இவர் அந்த 10 சஹாபாக்கள் இல்லை. அப்போ எனவே 10 இல்லாத ஆக்களை நபி என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. அப்போ நபியுடைய சப்தத்தை விட சப்தத்தை உயர்த்தி பேசுவது என்பது சகோதரர்களே அல்லாஹ் நபிக்கு கொடுத்த மாண்பு, மரியாதை. அது சும்மா மத்தாக்கள்கிட்ட பேசுகிறமா என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் சத்தத்தை தாழ்த்தி நீங்கள் மிச்சம் ஒழுக்கத்தோடு அவரோட பேசணும் என்று அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான். அப்போ இது நபியுடைய காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது இந்த காலத்தில் என்னல்ல, ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் மதீனாவுக்கு போனால், மஸ்ஜித் நபவியில் போனால், நபியுடைய கபரிடத்தில் போனால் என்ன செய்யணும், சத்தத்தை ஹோபாண்டு கத்தாமல் அமைதியாக என்ன பேசுபவர்களாக இருக்கேன். ஏன் சஹாபாக்கள் நபியுடைய மௌத்துக்கு பிறகும் அந்த ஒழுக்கத்தை பேணி இருக்கிறார்கள். இல்லைங்களா? ரைட், இது முதலாவது விஷயம். அடுத்தே சொல்கிறார்கள், மனிதனுடைய நன்மையை அழித்து விடக்கூடிய பாவம் என்ற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான், ஏற்கனவே நம் சில சகோதரர்கள் சொன்னார்கள், முகஸ்துதி. சகோதரர், முகஸ்துதி என்றால் என்ன? முகஸ்துதி என்றால் என்ன? அதாவது எப்படி உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்கண்டா, மறுமையினுடைய ஒரு அமலை உலக லாபத்துக்காக செய்வது. மறுமையினுடைய ஒரு அமலை உலக லாபத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாரு. அப்படி செஞ்சால் அது முகஸ்துதி. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் அதுக்கு?
மறுமையில 3 பேர் வருவாங்க. 3 பேரும் பெரிய பெரிய பிரமாண்டமான நன்மைகளை செய்து கொண்டு வருவார்கள். ஒருவர் ஜிஹாது, ஒருவர் சதக்கா, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில திலாவத்து, தலீம், இப்படி வருவாங்க 3 பேரும். 3 பேரும் வந்து யா அல்லாஹ் உனக்காக வேண்டி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவா? இல்லை, நீ எனக்காக வேண்டி செய்யல, நீ மக்கள் உன்னை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய். அப்ப மறுமையில நன்மையை தரக்கூடிய ஒரு அமலை எதற்காக செய்திருக்கிறார்கள்? உலகத்தினுடைய மோகத்துக்காக அல்லது உலகத்தினுடைய புகழுக்காக, புகழ்ச்சிக்காக, லாபத்துக்காக. இப்போ சில சமயத்தில் சிலாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்பெனியில் ஈக்கிற நேரம் முதல் சஃப்பு, இங்கே வீட்டுக்கு வந்தால் கடைசி சஃப்பு. நினைச்சா கம்பெனியில் ஈக்கிற நேரம் ஃபஸ்ட்டு முதிர் வந்து பார்த்தாருன்னு சொன்னால், மாஷா அல்லா நல்ல ஒரு ஸ்டாஃப், இவர் 5 நேரம் தொழுகை பேணி தொழுகிறாரு போல, என்ன எப்போ பார்த்தாலும் முன் சஃப்பில் ஈக்கிறாரு. அங்கே வீட்டில் போய் பார்க்கணும் முன் சஃப்பில் ஈக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. இல்லைங்களா சகோதரர்களே? ஆக யாருக்காக இது? ஆஃபீஸில் இல்லாட்டி நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி. இல்லைங்களா? அப்போ எனவே இவ்வாறு துனியாவுடைய லாபத்துக்காக நாம் மறுமையினுடைய அமல்களை செய்வோம் என்றால் அதற்கு பெயர் முகஸ்துதி. இந்த முகஸ்துதி என்ன செய்யும்? எந்த அமல்ல அந்த முகஸ்துதி ஏற்பட்டதோ அந்த அமலுக்குரிய நன்மையை பாழாக்கி விடும். மொத்த நன்மையையும் அது என்ன செய்யாது? அது பாழாக்க மாட்டாது. எதில் முகஸ்துதி ஏற்பட்டதோ அந்த முகஸ்துதியில் என்ன செய்யும்? அந்த நன்மையை, அதற்குரிய நன்மையை இல்லாமாக்கிவிடும். சோதரிலே அடுத்ததாக உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு அறிவுரை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திலூ அமாலக்கும், உங்கள் அமல்களை அழித்து விடாதீர்கள். சூரத்து முஹம்மதுல 33வது ஆயத்து. உங்கள் நன்மைகளை நீங்கள் அழித்து விடாதீர்கள். அப்போ நன்மைகளை அழித்து விடாதீர்கள்னு சொன்னால் உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு 2 விளக்கம் சொல்கிறாங்க. நன்மையை செஞ்ச பிறகு அந்த நன்மையை அழிக்கிற காரியத்தை செய்யாதீங்க. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நன்மை செய்து கொண்டிருக்கும் போது அதை விட்டு விட்டு ஓடாதீர்கள். தொழுது கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்யாதீங்க? தொழுகையை விட்டு போட்டு போகாதீங்க. அப்போ அது தொழுகையை பாத்திலாக்கும். தொழுகையை இன்ன பிற அமல்களை பாத்திலாக்கிற காரியங்களை அதை செய்யும் போதே செய்யாதீர்கள். இன்னும் ஒரு அர்த்தம் என்ன? இல்லை, அதை செய்த பிறகு அதை பழுதாக்கக்கூடிய காரியத்தை என்ன செய்யாதீர்கள்? செய்யாதீர்கள். சகோதரர்களை, இந்த வகையில் அல்லாஹ் குர்ஆன்ல சதகாவை சொல்கின்றான். லா துப்திலூ சதகாத்திக்கும், உங்கள் சதகாக்களை நீங்கள் பாழாக்கி வீணாக்கி விடாதீர்கள். எப்படி? பில் மன்னி, சொல்லி காட்டி, வல் அதா, நோவினை செய்து, சொல்லி காட்டி துன்பம் தந்து கொடுத்த சதகாவை என்ன செய்யாதீங்க? நீங்கள் வீணாக்கிறாதீங்க என்று சொல்லும் போது சகோதரர்களே, அந்த இடத்துல அது எப்படி வீணாகும் என்பதை விளக்கும் போது அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்றான்? முகஸ்துதிக்காக செயல் புரியும் மனிதனை போல. முகஸ்துதிக்காக செயல் புரியும் மனிதனுடைய நன்மை அழிஞ்சு போகும். அதே போல என்ன செஞ்சிடாதீங்க? இந்த சதகாவை சொல்லி காட்டி துன்பம் தந்து அழித்து விடாதீர்கள். சகோதரர்களே, பிறகு அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கின்றான். ஒரு ஃப்ளட்டான ஒரு கல்லுன்னு வைங்க, சஃப்வான். இந்த சஃப்வானுக்கு மேலே, இந்த கல்லுக்கு மேலே மண் படிந்திருக்கின்றது. இந்த மண் படிந்திருந்த அந்த கல்லுக்கு மேலால மழை பொழிகின்றது. இப்போ என்ன நடக்கும்? அந்த கல் அது கிளீனாக துப்புரவாக ஆகிரும். இருந்த மண்ணெல்லாம் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. இப்படித்தான் நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக உங்களுடைய நன்மை என்ன செஞ்சிடும்? அப்படியே ஃப்ளட் ஆகிரும், எல்லாமே இல்லாமல் போயிடும். சில சமயத்தில் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, சொல்லி காட்டுறதுக்கு சொல்லல, ஆனால் நான் இப்படி செஞ்சுக்கிறேன். சொல்லி காட்டுறதுக்கு சொல்லாட்டி அப்போ இப்போ என்னத்துக்கு சொன்னேன்? இல்லைங்கச்சா சகோதரர்களே, ஷைத்தான் இருக்கானே, எப்படியாவது செய்த நன்மையை இல்லாமாக்கி விடுவதற்கு பல முயற்சிகளை செய்வான். அதில் ஒரு முயற்சி தான் என்ன? செய்ததை சொல்லி காட்டுவது. சொல்லி காட்டிட்டீங்களா என்ன நடந்துரும்? நன்மை இல்லாமல் போயிடும். அப்போ எனவே மௌத்து வரைக்கும் அதை கட்டி காப்பது என்பது மிகவும் அவசியமான ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் சகோதரர்களே, நன்மையை அளிக்கக்கூடிய இன்னொரு அம்சம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நாம் தலையிடக்கூடாது. இப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பாவியை பார்த்து சொன்னாராம், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்டான்டாராம். இவருக்கு கோபம் தலை மீது ஏறி அவன் பாவம் செய்கிறத பார்த்து, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். நபி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த மனிதன் மீது சினம் கொண்டு கோபப்பட்டு என்னுடைய அதிகாரத்தில் எவன் தலையிடுவது,
யாருக்கு முடியும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு? எனவே யார் இதை சொன்னாரோ அந்த மனிதனுடைய நன்மையை அழித்து அந்த பாவிக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினான்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இதுவும் என்ன செய்து நன்மையை அளிக்கும் காரியமாக சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலை போடக்கூடாது. அப்போ எனவே அவ்வாறு தலையீடு செய்யும் போது அல்லாஹ் கோபமுற்று எம் நன்மைகளை அழித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, அதே போன்று குறிப்பாக தொழுகை விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, மன் தரக ஸலாத்தல் அஸ்ர், நபி அவங்க சொல்றாங்க, அஸ்ர் தொழுகையை யார் விட்டு விட்டாரோ ஃபகத் ஹபித அமலு, அவருடைய அமல் அழிந்து போகும்னு சொன்னாங்க. அசர் தொழுகையை விட்டவருடைய அமல் அழிந்து போய்விடும். அவ்வளவு முக்கியம் அந்த தொழுகைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்போ இந்த எல்லா ஹதீஸ்லேருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய விளக்கம் என்ன, மொத்த அமலும் அழிவதில்லை. மொத்த அமலும் அழிகிறதா இருந்தால் எதுக்கு தான் அழியும்? மொத்த அமலும் அழிகிறதா இருந்தால் அது ஷிர்க்கு குஃபுருக்கு தான் என்ன செய்யும், மொத்த அமலும் அழியும். சகோதரர்களே, இன்னொரு அம்சம் ஹதீஸில் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் நான் அறிவேன் சில மனிதர்கள் திஹாமா மலை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள், ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். காரணம் தெரியுமா? அவர்கள் சபையில் இருக்கும் போதுதான் மார்க்கத்தை பேணுவார்கள். அவர்கள் தனித்து விட்டால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை பால்படுத்தி விடுவார்கள், அவற்றை மீறி விடுவார்கள், அவற்றை மாசுபடுத்தி விடுவார்கள். இத்தகையவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் மலை போன்று இருந்தாலும் என்ன செய்வான், அழித்து விடுவான் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்மையை அளிக்கும் காரியமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் எங்களுக்கு தெரியும், நாய் வளர்ப்பது. மார்க்கம் நாயை பயன்படுத்துவதற்கு சில சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறது. பாதுகாப்புக்காக நீங்கள் நாயை வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் மேய்ப்புக்காக நாயை நீங்கள் பயன்படுத்தலாம், வேட்டைக்காக நீங்கள் நாயை பயன்படுத்தலாம். அந்த நாயை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வைக்கப்படாது. ஏன்? எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அங்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த காரணங்கள் இல்லாமல் ஒருவர் நாய் வளர்க்க ஆரம்பித்தால் நபி அவங்க சொல்றாங்க என்ன, ஒரு நாளைக்கு 2 கீராத்து அளவு நன்மை அழிஞ்சு போகமாட்டாங்க. இவன்கிட்ட 2 கீராத்து இருக்குமோ தெரியாது. 2 கீராத்து என்ன, 2 மலையளவு நன்மை. இந்த அளவுக்கு நன்மை அவனிடத்தில் இருக்குமா என்பதே கேள்விக்குறி. இருந்தாலும் அந்த செயலுடைய பயங்கரம் எந்த அளவுக்கு நன்மைகளை அளித்துவிடும். சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும், இப்போ சில இடங்களில் மேற்கத்திய கலாச்சாரங்கள் ஊடுருவி நாய் வளர்ப்பது என்பது ஏதோ பூனை வளர்ப்பது போல் நினச்சி கொண்டிருக்கிறான், புறா வளர்ப்பது போல் நினச்சி கொண்டிருக்கிறான். நாயை பற்றி ஏதோ மார்க்கம் எதுவுமே சொல்லாதது போன்று. அப்போ எந்த பகுதியில் நாயை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி தந்ததோ அதில் தான் பயன்படுத்த முடியும். அதுவல்லாத வேறு வழிகளில் என்ன செய்ய முடியாது, நாம் பயன்படுத்த முடியாது. அவ்வாறு பயன்படுத்தினால் அது நன்மையை அழித்து போடும். எனவே எச்சரிக்கையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம் அமல், அதை சும்மா செய்தானுக்கு கொடுக்குற மாதிரி பாலாக்குறேன்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமா இல்லையா சகோதரர்களே? பிறகு இறுதியாக நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நீங்கள் எல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான்னு சொன்னாங்க. இவர் துனியாவில் இவருடைய அமல்கள் அழிக்கப்படலை. துனியாவில் இருக்கும்போதே இவருடைய அமல் அழிக்கப்படலை, நிறைய சேர்த்து வச்சுட்டு தான் வந்திக்காரு. ஆனால் மறுமையில் அமல்களை பறிகொடுக்கும் நிலைக்கு வந்திருக்கிறார். துனியாவில் அமல் அழிக்கப்படலை, சேர்த்து கொண்டு வந்தார். ஆனால் நாளை மறுமையில் அமல்களை பறிகொடுத்து விடுவார். நபி அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்தில் உள்ள முஃப்லிஸ் வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? ஒரு மனிதன் நாளை மறுமையில் வருவான், மலை போன்று நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவான். ஆனால் அவனுக்கு ஏசிருப்பான், இவனுக்கு அடித்திருப்பான், அவனுக்கு திட்டியிருப்பான், இவனுக்கு அநியாயம் செய்திருப்பான். இப்படி ஒவ்வொரு மனிதராக முறைப்பட அல்லாஹ் நன்மைகளை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருப்பான். பிறகு ஈற்றில் கடைசியில் எல்லா நன்மைகளையும் பறிகொடுத்து கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்தவங்களோட பாவங்களையும் தலையில் அள்ளி கட்டி கொண்டு நரகத்தில் முகங்குப்புற தூக்கி எறியப்படுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நன்மை செய்கிற நேரம் மிச்சம் ஆர்வத்தோடு ஆசையோடு தான் செஞ்சார். ஆனால் அந்த நன்மையை பாதுகாக்கிற வேலையை செய்யலை. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நன்மைகள் தீமைகளை அளிக்குமோ அதே போன்று தீமைகளும் நன்மைகளை அளிக்கும். நன்மைகளை அளிக்கும் தீமைகளும் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, ஒரு மனைவியை பற்றி என்ன சொன்னார்கள்? சஃபியா கதா வ கதாண்டாங்க, அதாவது குட்டையானவர். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்ட உடனே என்ன சொன்னார்கள்? ஆயிஷா, நீ பேசிய வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் கலங்கிவிடும் என்று சொன்னார்கள். கடலில் கலந்தால் கடல் கலங்கிவிடும், அந்தளவு பயங்கரமான பாரதூரமான வார்த்தை. இது எதுக்கு? சும்மா உங்கள் ஒய்ஃப் சஃபியா கொஞ்சம் கட்டதானேன்னு சொல்லி, இது மோத்துக்கே கட்டச்சின்னுவாங்க. வேணுச்சா, மோத்துக்கே என்ன நொண்டியேண்டுவாங்க. அவருடைய குறைகளை முகத்திலே சொல்லி அவனை புண்படுத்தக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். எனவே இதுவெல்லாம் சகோதரர்களே நன்மைகளை அழித்துவிடும் பயங்கரமான அம்சங்கள். எனவே நன்மைகள் செய்வதில் மட்டும் நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் போதாது, அந்த நன்மைகளை பாதுகாப்பதிலும் நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே நன்மைகளை அழித்துவிடும் காரியங்களாக எவைகள் சொல்லப்பட்டதோ அவைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லநாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.